தமிழகத்துடைய எழுச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாம கல்விக்கு தடை ஏற்படுத்த மத்திய அரசு நினைக்கிறது அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காங்க. சென்னையில நடைபெற்ற கல்வியில சிறந்த தமிழ்நாடு விழாவுல முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசியிருக்காரு. கல்விக்காக தமிழக அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் மூலமா பயன்பெறும் மாணவர்களை பார்த்து அடுத்து வரும் மாணவர் தலைமுறை படிப்பின் மீது மேலும் ஆர்வம் செலுத்தணும் அப்படிங்கறதே இந்த விழாவோட நோக்கம்னு குறிப்பிட்டாரு. காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து மாணவர்களுடைய வருகை அதிகரித்து இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் வந்ததிலிருந்து 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 75% பேர் உயர்கல்வி சேர்க்கிறாங்க. குறிப்பா பெண்கள் அதிக அளவுல மேல் படிப்புக்கு செல்றதா முதல்வர் ஸ்டாலின் பெருமிதத்தோட குறிப்பிட்டிருக்காரு. கல்வியில தமிழகம் பெற்று இருக்கும் எழுச்சியை இந்தியாவோட பல மாநிலங்கள் திரும்பி பார்ப்பதாகவும் நமது திட்டங்களை அவங்க தங்களுடைய மாநிலங்கள்ல செயல்படுத்துறது பத்தி ஆய்வு செய்யறதாகவும் இந்த எழுச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்வதா முதல்வர் குற்றம் சாட்டினாரு. அரசு ஏற்படுத்தும் வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லணும், அதை பார்த்து நாங்க மகிழ்ச்சி அடையணும்னு முதல்வர் பேசியிருக்காரு.